ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி இலங்கையில நீர்வெட்டு தொடர்பான அறிவித்தல் கொஞ்சம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கொஞ்சம் அவதானத்துக்குரிய விஷயமாக மாறி இருக்கிறது. 24 மணி நேர நீர்வெட்டு கூட அமுலாகி இருக்கு. அதெல்லாம் எங்கெங்க எப்பப்ப அதை அமுல்படுத்துறாங்கன்றத சுருக்கமா பார்க்க போறோம். இன்றைக்கு ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை, ஏப்ரல் 10ஆம் தேதி வரை உள்ள காலப்பகுதிக்குள்ள பத்திரமுல்ல, பாமங்கட, வெள்ளவத்த ஆகிய பிரதேசங்கள்ல 10 மணியிலிருந்து இரவு 10 மணியிலிருந்து அதிகாலை 1 மணி வரைக்குமாக 3 மணித்தியால நீர்வெட்டு அமுல்படுத்துவாங்க. இது ஒவ்வொரு நாளும் இல்ல, ஒன்றை விட்டு ஒரு நாள். அதாவது இன்றைக்கு ஏப்ரல் 2ஆம் தேதி இரவு 10 மணியிலிருந்து அதிகாலை 3 மணி வரைக்கும் இந்த நீர்வெட்டு இருக்கும். அதுக்கு பிறகு 3ஆம் தேதி இருக்காது, 4ஆம் தேதி இருக்கும். ஒன்றை விட்டு ஒரு நாளைக்கு இந்த 3 மணித்தியால நீர்வெட்டு அமுல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி 24 மணி நேர நீர்வெட்டும் அமுலுக்குள்ள வந்திருக்கிறது. அது இன்று முதல் தான் ஆரம்பிக்கப்பட்டது. அது இரவு 8 மணிலிருந்து அடுத்த நாள் இரவு 8 மணி வரைக்குமான காலப்பகுதி வரைக்கும் 24 மணி நேர நீர்வெட்டாக இது இருக்க போகுது. பாதுக்க, ஹோமாகம, பெலன்பத்த, பன்னிப்பிட்டி ஆகிய பிரதேசங்கள்ல இந்த நீர்வெட்டு அமுலுக்குள்ள இருக்கும். இதுவும் ஏப்ரல் 10ஆம் தேதி வரைக்குமான காலப்பகுதிக்குள்ளதான் இதை தீர்மானிச்சிருக்காங்க. இது 4 நாட்களுக்கு ஒரு முறை, எந்த நாளும் இல்ல, 4 நாட்களுக்கு ஒரு முறை தான் இந்த 24 மணித்தியால நீர்வெட்டு இருக்க போகுது. இதுக்கு பிறகு வரப்போற 10ஆம் தேதிக்கு பிறகு இதை அதிகரிப்பது தொடர்பாக அல்லது இதை குறைப்பது தொடர்பான தீர்மானங்கள் எடுக்கப்படலாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கு மிக மிக முக்கியமான காரணம் இலங்கையில ஏற்பட்டிருக்கின்ற கடுமையான வறட்சி, நீர்நிலைகள்ல ஏற்பட்டிருக்கின்ற நீர் குறைவு. இந்த மாதிரியான மிக முக்கியமான காரணங்களால இந்த நீர்வெட்டு அமலுக்குள்ள வந்திருக்கிறது. அனுசரணை ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கான புத்தாண்டு ஆடைகள் ஜுசியல், ஜுசி, கொட்டஹெனா, வெள்ளவத்தை மற்றும் ஹேட்டன். வானிலை அவதான நிலையம் உறுதிப்படுத்தியிருக்கிற செய்தியின் அடிப்படையில அண்மை காலங்கள்ல, அதாவது இந்த கிழமைக்குள்ள அதிகளவான மழை வீழ்ச்சி பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவுன்னு சொல்றாங்க. இன்றைய நாள்ல பல இடங்கள்ல மழைக்கான அறிகுறிகள் இருந்தது, பல இடங்கள்ல மழை பெய்தது, இப்பவும் பெய்து கொண்டு இருக்கு. ஆனால் மிக முக்கியமான நீர்நிலைகள் இருக்கின்ற பிரதேசங்கள்ல இந்த மழை வீழ்ச்சி பதிவாகல் என்ற செய்தியும் வெளியாக இருக்கிறது. முக்கியமா இந்த கொழும்பை அண்டி உள்ள இந்த பிரதேசங்கள்ல ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற நீர்வெட்டுக்கான மிக முக்கியமான காரணம் கலடுவாவ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நீர்நிலையில ஏற்பட்டிருக்கின்ற நீர் பற்றாக்குறை தான். இது அபிசாவளைக்கு பக்கத்துல இருக்கிற நீர்நிலை. இதிலிருந்து தான் கொழும்பை அண்டி உள்ள பிரதேசங்களுக்கான நீர் விநியோகம் நடக்குது. 1960ஆம் ஆண்டு முதல் இந்த நீர் விநியோகம் இந்த கலடுவாவ பிரதேச நீர்நிலையில் இருந்து தான் சுத்திகரிக்கப்பட்டு கொழும்பை அண்டி உள்ள பிரதேசங்களுக்குமான நீர் விநியோகம் நடக்குது. இதுல இன்னும் ஒரு கவலைக்குரிய விஷயம் சொன்னா, இந்த நீர்நிலையில கொழும்பை அண்டி உள்ள பிரதேசங்களையும் முழுமையாக நீரை வழங்குவதாக இருந்தால் 20 நாட்களுக்கு தேவையான நீர் தான் இங்க சேமிப்புல இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்காகத்தான் இந்த நீர்வெட்டை அமுல்படுத்தி இந்த நாட்களை அதிகரிக்கிறாங்க. இதோட இன்னும் ஒரு அவதானிக்கக்கூடிய விடயமாக பார்க்கப்படுது, லபுகம நீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து நீரை விநியோகிக்கின்ற நிலையானது 50 நாட்கள், கிட்டத்தட்ட 40 முதல் 50 நாட்களுக்குள்ளதான் இருக்கு. எனவே இதற்கிடையில மழை பெய்தால் தான் இதை விட காலங்களை அதிகரிக்க முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த மாதிரியான நீர்வட்டுக்களை வைத்துக் கொண்டுதான் இந்த நீர் விநியோகத்தை மட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய இடங்கள்ல இலங்கையினுடைய மலை பிரதேசங்கள், உயரமான பிரதேசங்கள், முக்கியமான அதிக மக்கள் வாழுகின்ற பிரதேசம், இதில் எல்லாமே இப்பொழுது நீர் விநியோகம் நடந்தாலும் மிக குறைந்த அழுத்தத்தோடு தான் நீர் விநியோகம் இப்பொழுது விநியோகிக்கப்படுது. எனவே நீரை அவதானமாகவும் சிக்கனமாகவும் பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு. நீங்க வாட்ஸ்அப் மூலமா செய்திகளை உடனுக்குடன் சுருக்கமான செய்திகளை, புதிய செய்திகளை அறிந்து கொள்ள வேணும்னு சொன்னா ஆர்ஜி சந்துரு வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் முதல் கமெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணும்போது இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்பதான் உங்களுக்கு மெசேஜா, உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் எப்படி வருமோ அந்த மாதிரி வரும். ஃபாலோ பண்ணி வைங்க. சுருக்கமான செய்திகளை விரைவாக அறிந்து கொள்ளலாம். கல்வி அமைச்சு ஒரு மிக முக்கியமான அறிவித்தலை இலங்கையில் உள்ள அத்தனை பாடசாலைகளுக்கும் அறிவிச்சிருக்காங்க. இப்பொழுது மாணவர்களுக்கு உடல் ரீதியிலான தண்டனைகள் வழங்குவதற்கு முற்றுமுழுதாக தடை விதித்து இந்த அறிவித்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. சட்டத்தின் அடிப்படையில் இதை அமுலுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. உடல் ரீதியாக, மன ரீதியாக அவங்கள பாதிக்கிற வகையில் அவங்களுக்கு எந்த விதமான துன்புறுத்தல்களும் நடக்கக்கூடாது. அவங்க பிழை செய்யும் போது அவங்க அதுக்கேற்ற மாதிரி ஆசிரியர்கள் அதற்கேற்ற மாதிரி நடைமுறைகளை பின்பற்றி, இதை தாண்டி நடைமுறைகளை பின்பற்றி அவர்களுக்கு அதை கற்பித்துக் கொடுக்கணும், அதை சொல்லிக் கொடுக்கணுன்றதான் இப்போ இருக்கிற புதுசாக கொண்டு வந்திருக்கிற நடைமுறையில் இருக்கிற மிக முக்கியமான சட்டமாக இருக்கிறது. இதை மீறும்
யாராவது இருந்தாலும் அதற்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் இன்று கல்வி அமைச்சினால உத்தியோகபூர்வமா வழங்கப்பட்டிருக்கிறது. ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி இன்று அமெரிக்க ஜனாதிபதி அவர்களுடைய உரை மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அது மிக பெரிய அளவான ஏமாற்றத்தை அவருடைய உரைக்கு பின்பு பல இடங்கள்ல பார்க்க கிடைத்த பல விமர்சனங்களும் அதற்கு வந்திருக்கிறது. அவருடைய உரை என்பது எதிர்பார்த்ததை பூர்த்தி செய்யல. அமெரிக்க மக்கள் இந்த உரையை பெரிய அளவாக எதிர்பார்த்தாங்க. இப்பொழுது இருக்கின்ற எரிபொருளுக்கான விலை குறைப்பு அல்லது அதற்கான மானியம், அதற்கான சலுகை ஏதாவது வழங்கப்படும் சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. அது எதுவும் இல்லை. யுத்தத்தில் ஏதாவது முடிவு காணப்படும், ஏதாவது முடிவு தேதி அல்லது முடிந்து விட்டது, ஏதோ ஒரு வகையில திருப்திகரமான ஒரு செய்தியை அவர் வெளியிடுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கடந்த காலங்கள் அவர் வெளியிட்ட அதே தகவல்களை தான் மீண்டும் வெளியிட்டார் அப்படின்றது பெரிய அளவான கருத்துக்களாக இப்பொழுது மாறி இருக்கிறது. இதற்கு தொடர்ந்து இப்பொழுது இன்னும் கொஞ்சம் இந்த மத்திய கிழக்கினுடைய போர் நிலைமை பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்று உலக பங்குச்சந்தை மிகப்பெரிய அளவான சரிவை சந்தித்திருக்கிறது. எண்ணெய் விலை உயர்ந்திருக்கிறது. $110 அதிகமாக உயர்ந்திருக்கிறது இன்றைய நாளிலையும். அதோடு மட்டுமில்லாமல் இந்த அறிவுறுத்தல்கள், அமெரிக்க ஜனாதிபதி விடுத்த தகவல்கள் எப்படி இருந்துச்சுன்னா, வருகின்ற 2-3 வாரங்களுக்குள்ள ஈரானுடைய மிக முக்கியமான நிலைகள் மீது கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்படும் என்ற எச்சரிக்கை. அதாவது ஏற்கனவே கொடுக்கப்பட்டாலும் இது மிக மோசமான தாக்குதல்களுக்கு உள்ளாகும், கற்காலத்துக்கே போகும் ஈரான் அப்படின்ற கருத்தையும் வெளியிட்டிருந்தார். எனவே இந்த கருத்துக்கள் மிக பெரிய அளவாக இப்பொழுது பேசப்படுற விஷயமாக மாறியிருக்கிறது. நீர்நிலைகள், அணுமின் உற்பத்தி நிலைகள், மின்சார உற்பத்தி நிலையங்கள் என்று பொருளாதார நிலையங்கள் என்று ஏராளமான விடயங்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படும். இந்த 3 கிழமையில ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை என்றால் இன்னும் பல தாக்குதல்கள், எதிர்பாராத தாக்குதல்கள் நடைபெறும் என்ற எச்சரிக்கையும் அவரால் விடுக்கப்பட்டது. அவருடைய எச்சரிக்கையை தொடர்ந்து ஈரான் தொடர்ச்சியாக இப்பொழுது இஸ்ரேல் மீதும் மத்திய கிழக்கின் மிக முக்கியமான அமெரிக்க தளங்கள் மீதும் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்காங்க. மிக மோசமான தாக்குதல்கள் நடந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அமெரிக்காவினுடைய அமேசான் நிறுவனத்தினுடைய பஹ்ரைனில் இருக்கிற டேட்டா சென்டருக்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான நிறுவனங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதோடு அலுமினியம், இரும்பு உற்பத்தி சாலைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி மத்திய கிழக்கின் மிக முக்கியமான அமெரிக்க அலுவலகங்கள் மீது, பொருளாதார மையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இதற்கு பதிலாக அமெரிக்க இஸ்ரேல் கூட்டு இப்பொழுது ஈரானில் இருக்கிற 2 மிக முக்கியமான ஈரானுடைய இரும்பு தொழிற்சாலைகள் மீது தாக்குதல் நடத்தியிருப்பதாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதோடு தெஹரான், ஈரானுடைய தலைநகரத்திலிருந்து கராச் செல்லுகின்ற மிக முக்கியமான பாலம், அதாவது இந்த பாலத்தால் அத்தியாவசிய பொருட்கள், பல விஷயங்கள், மக்கள் போக்குவரத்து என்று இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான பாலம். இதுதான் மத்திய கிழக்கில் இருக்கிற பெரிய பாலங்களில் ஒன்றுன்னு சொல்லப்படுது. மிக பெரிய நீண்ட பாலம். இந்த பாலம் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. மக்கள் இதுல காயமடைந்த செய்திகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கு. இதுல இன்னுமொரு செய்தி, ஈரான் பக்கமாக கடுமையான ஒரு எச்சரிக்கையோடு விடுக்கப்பட்ட செய்தி வெளியாக இருக்கிறது. அதாவது ஈரானுடைய ராணுவ தலைமை அதிகாரி, அமெரிக்கா எப்பொழுது வேணாலும் தரைவழி தாக்குதலை நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, எனவே இதை மிக துல்லியமாக கண்காணிக்க வேண்டும். அப்படி தரைவழியான தாக்குதல்கள் நடத்தப்படுமாக இருந்தால் எந்த அமெரிக்க வீரர்களும் உயிரோடு திரும்பி போகக்கூடாது என்ற மிக கடுமையான ஒரு எச்சரிக்கையும் அறிவித்தலையும் ஈரான் ராணுவத்திற்கு வழங்கியிருக்காங்க. பல நாடுகள் ஈரானோடு பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பித்திருக்காங்க. காரணம், இப்பொழுது எண்ணெய் மட்டுமல்ல, இப்பொழுது இந்த ஹோர்முஸ் கால்வாய் வழியாக உணவு கப்பல்களும் செல்வது தடை அல்லது தடங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அதனால இப்பொழுது இது பேசி உணவு கப்பல்களை விடுவிக்காவிட்டால் மே, ஜூன், ஜூலை மாதங்கள்ல ஆசிய நாடுகள் உணவு பற்றாக்குறையை எதிர்நோக்க நேரிடும் என்ற கவலை வெளியிடப்பட்டிருக்கிறது, ஐரோப்பிய நாடுகள் உள்ளிட்ட. எனவே இதை உடனடியாக தீர்த்து வைக்கிறதுக்கு இந்த கப்பல்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை இப்பொழுது ஈரானிடம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் சமையல் எரிவாயு பெரிய அளவாக தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. இஸ்ரேலினுடைய செய்தித்தளங்களையும் இஸ்ரேலினுடைய ஊடகங்கள் பக்கமாக பார்த்த மிக முக்கியமான செய்தி, கடந்த 24 மணித்தியாலமா இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான நகரங்கள்ல அபாய ஒலி எச்சரிக்கை தொடர்ந்து ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து ஈரானுடைய ஏவுகணை, புதிய ரக ஏவுகணைகள் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கு. இதுல எந்த பக்கமும் அவங்களுடைய அபாய ஒலி எச்சரிக்கை ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்றாங்க. கடந்த 24 மணித்தியாலமும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு பக்கமும் இந்த அபாய எச்சரிக்கை ஒலித்து கொண்டிருப்பதை அங்க இருக்கின்ற செய்திகள் உறுதிப்படுத்தி இருக்கிறது. எனவே அடுத்த வீடியோல புதிய தகவல்களோடு நான் உங்களை சந்திக்கிறேன். RJ சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப் தன்னுடைய லிங்க் முதல் கமெண்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கு. ஃபாலோ பண்ணி வைங்க. சுருக்கமான விரைவான செய்திகளை நீங்க அதில் அறிந்து கொள்ளலாம். நீங்கள் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணும்போது இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் செய்திகளை உடனுக்குடன் அனுப்பும்போது உங்களுக்கு ஒரு மெசேஜ் மாதிரி வரும், உங்களுக்கு அலர்ட் வரும்.